ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிசி அகாடமி. ஸோ லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பி கருவிகள், நாணல் கருவிகள், காற்று கருவிகள்லாம் எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த எடுத்துக்காட்டுகள் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கம்பி கருவிகள். கம்பி கருவிகளை பொறுத்த வரைக்கும் கம்பி கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா வயலின், கித்தார், சித்தார் ஆகியவை கம்பி கருவிகளின் எடுத்துக்காட்டுகளாகும். ஓகேங்களா? ஸோ கித்தார் பல அதிர்வெண்களை கொண்டுள்ளது. அது இயற்கையாகவே அதிர்வரும். இந்த அதிர்வெண்கள் ஹார்மோனிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ அதாவது கம்பி கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வயலின், கிட்டார், சித்தார். ஸோ இது மூணு பார்த்தீங்கன்னா கம்பி கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு. நாணல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாணல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு ஹார்மோனியம் மற்றும் வாய் இசை கருவி. ஸோ இந்த வாய் இசை கருவினா மவுத் ஆர்கன் சொல்லுவாங்களே அதுதான். ஸோ இந்த ஹார்மோனியம் மற்றும் வாய் இசை கருவி ரெண்டும் பார்த்தீங்கன்னா நாணல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எக்காலம், புல்லாங்குழல், ஷெனாய் மற்றும் சாக்ஸபோன் ஆகியவை நன்கு அறியப்பட்ட சில காற்று கருவிகளாகும். ஓகேங்களா? ஸோ அதாவது லாஸ்ட் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்டது இந்த காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்காலம், புல்லாங்குழல், ஷெனாய் மற்றும் சாக்ஸபோன் ஆகியவை நன்கு அறியப்பட்ட சில காற்று கருவிகளாகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.